கோவக்காவா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்களேன், ரொம்பவே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்காக 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி செய்ய போகிற கோவக்காய் பொரியலுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காயை வாங்கி இந்த சைஸ்லாம் நறுக்கி இருக்கிறேன். பிங்க் கலராக இருக்கிறது கோவக்காய் கொஞ்சம் புளிக்குங்க. டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் அந்த மாதிரி கோவக்காயை தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த கோவக்காயை எண்ணெயிலே போட்டு பரட்டி விடுவோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு பரட்டி விட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி வேக வைக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இடையில மட்டும் 2-3 தடவை கலந்து பரட்டி விடுங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொரியலுக்கு ஒரு சில சாமான்கள் வறுத்து பொடிக்கணும். அதுக்கு 3 வரமிளகாய் காரத்துக்கும் 4 காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்கும் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை இலைகளையும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பாதி அளவு வறுப்பட்டு இருக்கப்பே கொப்பரை தேங்காய்னு விற்கும் இல்லையா, ட்ரை கோகோனட், அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லை கொப்பரை தேங்காய் முழுசாகவே கிடைக்கும், அதுவாக இருந்தால் சில்லாக நறுக்கி அதையும் வறுத்துக்கோங்க. இதுதான் இந்த பொரியலுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் கிடைக்கக்கூடியது. சப்போஸ் ரெண்டுமே இல்லைன்னா பச்சை தேங்காயை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பொடிக்கணும். இது பொடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை வறுக்கக்கூடாதுங்க, பச்சையாக போட்டு தான் நம்ம அரைக்கணும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. மிக்சி ஜாரில் நல்லா கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நல்லா பொடிச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பொடிச்சாலே போதுமான அளவு. இப்போ இதுவுமே ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இடையில கலந்து விட்டு வேக வச்சுருந்தேன். நேரம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற பொடி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ காய்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா திட்டமாக தான் இருக்கும் காரம். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. திறந்தே வச்சு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சமாக எண்ணெயும் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் போட்டு வறுத்து விட்டுருந்தேன். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். சூப்பராக கமன்னு அந்த கொப்பரை வாசத்தோட சூப்பராக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கோவக்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.